பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அநேகருக்கு ஒரு விதமான கவலைகள் ஆட்கொண்டிருக்கிறது. என்ன கவலைன்னு பார்த்தா, யாரும் என்னை விசாரிக்கலையே, சாப்பிட்டியா, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி, ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை குறிச்சு, கணவரை குறிச்சு, உங்க சொந்த பந்தத்தை குறிச்சு, உடன் பிறந்தவங்களை குறிச்சு உங்களுக்கு ஒரு விதமான கவலைகள் இருக்கலாம். ஆனா இந்த பிஸியான இந்த காலகட்டத்துல தங்களை காத்து கொள்றதுக்கே நிறைய பேருக்கு நேரம் இல்லாமல் இருக்குது. எனவே நம்ம இப்படிப்பட்ட கவலைகளை கொள்ளாம நமக்காக விசாரிக்கிற ஒருவர் உண்டு என்று சொல்லி 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். யார் அவர் என்று பார்க்கும்போது, நம்மை உருவாக்கின, நம்மை சிருஷ்டித்த நம்முடைய தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விசாரிக்கிறவரானபடியால் நம்முடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. எனவே உங்களை குறித்து யாரும் விசாரிக்கவில்லையே என்று நீங்கள் கவலைப்பட்டு அங்கலாய்த்துக் கொண்டிருக்க வேண்டாம். நம்மை படைத்த ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் எப்படி இருக்கிறோம், என்ன சாப்பிடுகிறோம் என்று அவர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். எனவே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.